திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டம் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டம் பகுதியில் நீங்க எந்த பகுதியில் இப்ப தற்பொழுது இருக்கீங்க? அங்க வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன விவரம்? ராதா, நான் தற்போது போலூரிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய காரியந்தாங்கல் ஊராட்சி அப்படின்ற ஒரு கொண்டம் அப்படின்ற ஒரு ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா போலூர் சாலைக்கு மறுபுறத்தில் இருக்கக்கூடிய வயக்காட்டு தண்ணீருங்க, அதாவது அந்த பக்கம் இருக்கிற குடியிருப்புகளோட தண்ணீங்க எல்லாமே வெளியேறுவதற்கு முறையான கால்வாய் வசதி இல்லாதனால சாலையில் பெருக்கெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பகல் நேரத்தில் ரொம்ப வெள்ளம் போல போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் அதே நிலைமை தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன இடையூறு என்னன்னா, வாகன ஓட்டிகளுக்கு இங்கே வெள்ளம் போகிறது தெரியாததுனால சில வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, லாரி இதெல்லாம் வேகமாக வர்றதுனால சிறிதே தடுமாற்றத்திற்கு பிறகுதான் இந்த சாலையை கடந்துட்டு போறாங்க. இந்த சாலைக்கு மறுபுறம் இருக்கக்கூடிய அரசு நூலகம், தனியார் பள்ளி, அதே போல ஒரு 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்குது. அதில் ஒரு குடியிருப்பை சேர்ந்த பெண் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த வெள்ளம் வந்திருக்குதா? எவ்வளவு பேருக்கு பாதிச்சிருக்குங்க? வீடெல்லாம் எப்படி இருக்குது? எல்லா வீட்லயும் தண்ணி நோஞ்சிடுச்சு சார். உள்ள எல்லார் வீட்லயும் மொண்டு தான் ஊற்றின்னு இருக்கிறோம். இப்பதான் மொண்டு ஊற்றிட்டு வர துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டு பாரு சார். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்கிட்ட எதுவும் ஐவேசியில் கையை ஓய்ச்சா தான் என்ன பண்ணுறது சார். இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தது இல்லையா? இல்லை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எங்கேயும் போகிறதுக்கு ஐடியா இல்லையா? இல்லை, இந்த மாதிரி வெள்ளம் வந்தது கிடையாது சார். இவ்வளோ வெள்ளம் ரோட்டு வெள்ளம் தாண்ட வந்தது கிடையாது. கைனிக்காட்டு வெள்ளம், கொல்லுமோட்டு வெள்ளம் ஃபுல்லாக அது வீட்டு மேலே வந்துச்சு சார். தண்ணி போக வழி இல்லை. இப்போ எப்படி இரவு ஆயிடுச்சு, வெள்ளமும் வடி இல்லை, வெள்ளம் நின்ன பாடு இல்லை, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? உங்களுக்கு எதுனா ஏற்பாடு கிடக்கணும். அதில் தான் ஈரத்தில் தான் படுக்கணும், வேற வழி இல்லை. அதாவது குறிப்பிட்டது போல வெள்ளம் வடியில ஆனாலுமே குடியிருப்புகளுக்குள்ள சூழ்ந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற அரசு நூலகமும் இதுல வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு. பின்னாடி இருக்கிற தனியார் பள்ளியும் சூழ்ந்திருக்கிறாங்க. வெள்ளம் நீர் வெளியேற முறையான வசதி இல்லாதனால ஃபர்ஸ்ட் டைமா இங்க இருக்கிற மக்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அது தொடராம இருக்கணும்னா அந்த கால்வாய்களை முறையா தூர்வாரணும், நீர் வெளியேற்றும் பாதையை அடையாளம் கண்டு அது ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ராதா, அந்த பகுதி மக்களின் வேதனை நமக்கு நன்றாக புரிகிறது. கொண்டம் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி குமரவேல்.